தொடர்ந்து யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு, இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசத்தை நீட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இடைநிலை ஆசிரியர் 2024 ஆண்டிற்கான காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 1/2024 நாள் 9/2/2024 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய 15/3/2024 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர் பலரும் இணைய வழி விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளனர். அதன் அடிப்படையில் மேற்காண் பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி 15/3/2024 20/3/2024 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்படுகிறது. மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் 21/3/2024 முதல் 23/3/2024 மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த விண்ணப்பிக்க கடைசி தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் நம்ம மேற்கொள்ளணும், விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் போது என்னென்னலாம் அந்த வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்றது தான் வழிமுறையை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த இப்போ நீங்கள் கடைசியாக இருக்கிறதுல ஒரு ஆப்ஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இருந்தே நீங்கள் எடிட் அந்த சப்மிட் பட்டனை கொடுத்துட்டே வரணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக ஃபைனலாக ஒரு சப்மிட்னு இருக்கும், அதையும் கொடுக்கணும். இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஏதாவது நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது, கரெக்டாக இருக்கிறத தப்பாக போட்டுறக்கூடாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது. அடுத்து பாருங்கள், திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதியிலும் சரிபார்க்க வேண்டும். என்ன சில பகுதிகளில் ஃபீல்ட்ஸ் அதாவது திருத்தம் செய்யும்போது மற்ற பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த பாருங்கள், விண்ணப்பதாரர் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றம் செய்யவில்லை முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது. இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்குழு முழு கட்டணத்தை தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீது தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கடைசியான ஒரு வாய்ப்பு. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 1க்கு 2 முறை அதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக போட்டுட்டிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் இங்கே கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து எடிட் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. நன்றி.